கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 54 அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண்கள் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது என்று எழுதியிருக்கிறது. இதை மட்டும் எனக்கு பார்த்தா போதும்னு தாவீது சொல்லுகிறார். என் சத்துருக்கள் நீதி சரி கட்டுதலை நான் காணணும்னு அவர் சொல்றார். அப்படின்னா என்னது? அந்த சத்துருவை பழி வாங்கணும்னு தாவீது சொல்லலை. அவன் எனக்கு தந்த துன்பங்களை எல்லாம், சவுலாகிய சத்துரு எத்தனையோ விதத்தில் அம்புகளை எறிந்தும் அந்த அம்புகளெல்லாம் தாவீது மேலே படலைன்னு சொல்லி அந்த சத்துருவுக்கு தெரியணும். அதை அவன் பார்க்கணும். நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறத அவன் பார்த்தே ஆகணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 59 10வது வசனம் இருக்கு, என் தேவனே தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார்னு அடிக்கடி இதை சொல்றாரு தாவீது. என்ன? என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை காண்பேன் என்று. பெனினாள் என்பவள் அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்தாள். சவுல் தாவீது ஆசீர்வதிக்கதை பார்த்தான். அதே மாதிரிதான் உன்னை ஆசீர்வதிக்கிறத உன் சத்துரு பார்ப்பான். அதுதான் நீதி சரி கட்டுதல் என்று அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? நீ எங்க உயரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, எங்கெல்லாம் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, எதுல எல்லாம் இவன் மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிச்சு அவன் முன்னாடியே இவன் அழிஞ்சு போயிடணும்னு நினைச்சானா அவன் முன்னாடி நீ வாழுவ. நீ இல்லாம போயிடணும்னு நினைச்சானா அவன் முன்னாடி நீ நிற்ப. இவன் இந்த விஷயத்துல கஷ்டப்படுறத நான் பார்ப்பேன்னு சொன்னவன் நீ அந்த கஷ்டத்துல நல்லா இருப்ப. இதுக்கு பேரு தான் நீதி சரி கட்டுதலை என் கண்கள் கண்டது. அந்த வார்த்தை அப்படியே உன் வாழ்க்கையில நிறைவேறி உன்னை அவர் ஆசீர்வதிப்பா. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற்றி பெரிய அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.